வணக்கம். நான் உங்கள் கணேஷ்கண்ணன் தங்கராஜ். நம்ம இந்த வீடியோ பதிவுல கடக லக்னத்திற்கு இந்த சனி பயிற்சி என்ன விதமான நன்மைகளை வழங்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி 8ஆம் இட சனி அப்படின்ற ஒரு கண்டக நிலையில் இருந்து 7ஆம் இடம் எதிர்காலத்தை பத்தின கவலைக்குள் ஆட்பட்ட அதிகமா ஸ்ட்ரெஸ்ல மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க. இந்த சனி பயிற்சி 9ஆம் இடம் அப்படின்ற மீனத்துல வந்திருக்கு. ஸோ இது ஏதாவது ஒரு நன்மை அளிக்குமா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கலாம். சோ இந்த சனிப்பெயர்ச்சி நீர் லக்னங்கள்ல பிறந்து நீர் லக்னத்திற்கு மாறக்கூடிய ஒரு நில லக்னமும் காற்று லக்னமாகவும் இருக்கக்கூடிய சனியின் ஆளுமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா லைஃப்ல இது நாள் வரைக்கும் கடக லக்னத்திற்கு கடந்த 2.5 ஆண்டுகள்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5-10 கூடை அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் செல்லும் போது தொழில் ரீதியா குழந்தைகள் நலத்திலையும் பாதிப்புகளை உருவாக்கி இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரப்ஷனான ஒரு விஷயங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து ராகுவுடைய நட்சத்திரன்ற போது கண்ணா பின்னான்னு உங்க மேல ஒரு அவப்பெயர்களையும் எங்க இருந்தாவது ஒரு ஒரு விதத்துல டிஃபர்மேஷன் ஒரு உங்களை களங்கப்படுத்தும் நோக்கத்துல செயல்படக்கூடியதும் நடந்திருக்கலாம். அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் 6-9 கூடிய அதிபதி. ஸோ குருவுடைய நட்சத்திரம் அப்படின்ற போது சனி அங்க எதிர்மறையான விளைவுகளை கொடுத்திருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள பிரிவு ஏற்படுத்தும். தாய்மாமனுக்குள்ள சில முரண்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு பொருளாதார ரீதியா இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றங்களையும் சந்தித்திருக்கக்கூடிய காலமா இந்த கடக லக்னத்திற்கு கடந்த 2.5 ஆண்டுகள் கொடுத்தது. சரி, இப்ப இனிமேலாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா 9ஆம் இடம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லக்னங்கள்ல மீன லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் அமைப்புல பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம். ஸோ 7-8 கூடிய அதிபதி அதோடைய சுயச்சாரமான உத்திரட்டாதியில் செல்லும் போது கண்டிப்பான முறையில உங்களை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உருவாக்கி கொடுக்கும். ஸோ நீங்க இவ்வளவு நாள் நீங்க எதுல தேங்கி நின்றுனீங்களோ அந்த தேக்க நிலைகள் இருந்து உங்களை மறுமலர்ச்சியோட செயல்படக்கூடியதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு மறுமலர்ச்சி சனி பயிற்சின்னு சொல்லலாம். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி மிக சிறப்பான ஒரு வாழ்வியல். ஏன்னா அது பார்க்கக்கூடிய இடங்கள் வழியான பலம் அப்படின்றது ரொம்ப கவனிக்கணும். 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தையும் பார்வையிடுது, 3ஆம் இடத்தை பார்வையிடுது, 6ஆம் இடத்தை பார்வையிடுது. சோ இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீர்வு பெறக்கூடிய காலகட்டம் இந்த கடக லக்னத்திற்கு இருக்கும். சரி, ரேவதி நட்சத்திரத்துல செயல்படும் போது 3-12 கூடையவன் கண்டிப்பான முறையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது 27-28 அப்படின்றது கடக லக்னத்தில் பிறந்த அனைவருக்குமே சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு பேர் புகழும் சொத்துக்களும் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். இது ஏதோ ஒரு ஒரு மாயஜலமான வித்தைகள்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தோடைய பலம் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அங்கு சுக்கிரன் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் உச்சமடையக்கூடியதுல 7ஆம் இடமான சனி நட்சத்திரம் அங்க செயல்படும் பொழுது இயல்பா அவர்களுக்கு சொத்து சேர்க்கை, புகழ், பேர் எல்லாமே செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது 2027 ஆகஸ்ட்ல இருந்தே அவர்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ தற்சமயம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சின்றது மிகப்பெரிய மறுமலர்ச்சியான ஒரு சனி பயிற்சியா இருக்கும். ஸோ நீங்க கடக லக்னமா இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்கள் கடக லக்னமா இருந்தால் ஷேர் பண்ணி அவர்களுடைய கமெண்ட்ஸ் இதில் சொல்லுங்க. வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மீண்டும் நம் அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த லக்னத்திற்கான பதிவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.